உங்களுக்கு வந்து என்னன்னா 10லே ராகு வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழில் பிராப்தி, தொழிலில் டெவலப்மெண்ட் பண்ணுறார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில் டபுள் தி டைம் உங்களை வந்து டெவலப் பண்ணுறார். 10ஆம் இடத்து ராகு உங்களை வேறு லெவலில் கொண்டு போகிறார். 4ஆம் இடத்து கேது. இந்த 4ஆம் இடத்து கேது என்பவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்குகிறார். இந்த 4ஆம் இடத்து கேது. 10க்குடைய ராகு பகவான் தொழிலில் இன்ட்ரெஸ்ட்டை உண்டு பண்ணுகிறார். எதெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை டபுள் பண்ணுறார். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். காலையில் எந்திரிச்சு யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்? தெளிவான திட்டமிடுதலுடையவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறும். தெளிவான திட்டமிடுதல்ங்கிறது எப்படி நடக்கும்? தெளிவான திட்டம் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறவனுக்கு மட்டும்தான் தெளிவான திட்டம் கிடைக்கும். எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும் சார், இந்த பணத்தை நான் கொஞ்சம் ஓரம் கட்டி வைப்பேன், அந்த பணத்தை வச்சு இதை பண்ணுவேன், இந்த பணத்தை வச்சு அதை பண்ணுவேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? தெளிவான திட்டமிடுதல் உடையவர்களுக்கு நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் 10ஆம் இடத்து ராகு. அப்போ 10லே ஒரு பாவி, அதெல்லாம் சொன்னேன். இப்போது 10ல் ராகு இருக்கார், 4ல் கேது. உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், வீடு, மாடு, மனை, நிலம் வாங்குதல் போன்ற எல்லா இடத்துலையும் கேது இருக்கார்.